இங்கே வா, முன்னாடி வா. ஃபேக்டோரியல் என்ன நடக்கும்? ஃபேக்டோரியல் 5க்கு ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது? ரிசல்ட் என்னது? 120. எப்படி வந்தது 120? 5 into 4 into 3 into 2 into 1. இதுதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? n-1. n-1. நீ கொடுக்கக்கூடிய வேல்யூ என்ன இருக்கணும்? 0வா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் என்ன கொடுக்கணும்? 1ஆ இருக்கும். சரியா? ரிட்டர்ன் 1. அடுத்து ரெக்கர்சிவ் கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ரிட்டர்ன் n இன்ட்டு ஃபேக்டோரியல் எவ்வளோ வரணும்? n-1 வரையும் வரணும். n-1 5னா n-1 எவ்வளவு? 4. அடுத்து n-1 எவ்வளவு? 3. அடுத்து n-1 எவ்வளவு? 2. அடுத்து n-1 எவ்வளவு? 1. அப்போ 1 வரையும் அது என்ன வரும்? ரிட்டர்ன் வந்து போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? மெயின் என்ன கொடுத்துருக்காங்க? வேரியபிள் டிக்ளரேஷன். அது என்னது? நான் நெகட்டிவ் இன்டிஜர் தான். மைனஸில் எந்த வேல்யூ கொடுக்கக்கூடாது. நான் நெகட்டிவ் இன்டிஜர் வேல்யூ தான் கொடுக்கணும். அதுக்குரிய இன்புட். சரியா? ஸ்கேனர்லாம் வாங்கியாச்சு. அடுத்து ஹேண்டில் நெகட்டிவ் இன்புட். என்னது? என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன்? நம்பர் வந்து 0க்கு என்ன இருக்கணும்? 0 நம்பர் less than 0. என்ன கொடுத்துருக்காங்க? இட்ஸ் நாட் டிஃபைன்ட் ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ். இட்ஸ் நாட் டிஃபைன்ட் ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ். கண்டிஷன் கொடுக்குறோம். புரியுதா? நெகட்டிவ் நம்பர் இல்லாமல் இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ், நெகட்டிவ் நம்பர் இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்ஸ் ப்ராசஸ். அதை மூவ் பண்ணுறாங்க. அறிவிச்செல்வம் மூவ் பண்ணு. இதை கீழே மூவ் பண்ணு. போதும். எல்ஸ் என்னது? ஃபேக்டோரியலோட ப்ராசஸ் நடக்கும். நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகும். நான் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும். புரியுதா? அதான் கண்டிஷன். ரிட்டர்ன் 0. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கதே என்னது? நீ வந்து 0 கொடுக்கக்கூடாது, 1 கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்து நான் 0ன்னு கொடுத்துட்டேன்னா ரிட்டர்ன் 1 வரையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபேக்டரியோட கேஸு எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லி, அடுத்து அதுக்குரிய இன்புட்டு, அடுத்து அதுக்குரிய ப்ராசஸ். சரியா? இதுதான் ஒரிஜினல் ப்ராசஸ். ஆனால் ஒன்றையும் கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணுறாங்க. இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்து மேலே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மேலே மூவ் பண்ணிக்கலாம். மேலே மூவ் பண்ணு. மேலே இங்கே கொடுத்துருக்காங்களா? என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? என்ன கண்டிஷன் n ஈக்குவல் டு 0 இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? ஒன்று தான். என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் கேஸில் ஃபேக்டோரியல் ஆஃப் 0 இஸ் 1. ரைட்டா? நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூ இதுதான். ரைட்டா? பேஸ் கேஸ் இதுதான். அடுத்து தான் ஒரிஜினல் கேஸ். ரெக்கர்சிவ் கேஸ் இங்கே தான் வருது. பேஸ் கேஸ் இது, ரெக்கர்சிவ் கேஸ் இதுதான். இதை வச்சு இன்புட் ப்ராசஸ் மெயினில் வாங்கிக்கிறோம். அடுத்து ப்ராசஸ் ஒரிஜினல் ப்ராசஸ். ரைட்டா? இதையும் நம்ம கண்டிஷனில் தான் கொடுக்கணும். ரைட்டா? சரி.